இன்றைக்கு முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்டோம். விண்ணகத்திலே ஆயிரக்கணக்கான தூயவர்கள் ஆண்டவர் திருமுன்னணியில் நின்று கொண்டிருக்கிறார். அப்போ லட்சக்கணக்கான பேர் புனிதர்களாக மாறி இருக்கிறார். அத்துணை பேரும் திருச்சபையால் அங்கீகரிக்கப்படுது. ஏன்? நம்முடைய குடும்பத்தில் நம்மோடு வாழ்ந்த நம்முடைய முன்னோர்கள் எத்தனையோ பேர் புனித வாழ்க்கை வாழ்ந்திருப்பார். தங்களை சுற்றி வாழ்ந்தவர்களுக்கு நல்லது மட்டுமே செய்து நினைத்திருப்பார். நல்ல ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று வாழ்ந்திருப்பார். ஏன்? கிறிஸ்தவத்தை கடந்து மற்றவர்களும், அவர்கள் இந்துக்களாக இருக்கலாம், இஸ்லாமியர்களாக இருக்கலாம், அவர்களும் கடவுளுக்கு பயந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருப்பார்கள். அடுத்தவருக்கு நல்லதுதான் செய்ய வேண்டும் என்று வாழ்ந்திருப்பார்கள். தவற்றை தட்டி கேட்டதால் துன்புறுத்தப்பட்டிருப்பார்கள். அநீதிக்கு எதிராக போராடி அவர்கள் கொல்லப்பட்டிருப்பார்கள். இப்படி யாரெல்லாம் கடவுளுடைய அந்த ஒரு விழுமியத்தின்படி வாழ்ந்து இறந்திருக்கிறார்கள்